வணக்கம் சபைங்களா, நான் உங்க சார் மதுரையிலேருந்து. இடையில கொஞ்ச நாள் வீடியோ வரல, ஏன்னா என்னோட பர்சனல் ஒர்க்லேயும் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன். அதே மாதிரி என்னோட கிளைண்ட்டுக்கெலாம் நிறையா போய் நம்ம டேங்க் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்கள் மதுரை சர்க்கிளில் யாருக்காவது டேங்க் வைக்கணும், இல்லை டேங்கை ரீசெட் பண்ணணும், இல்லை டேங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன். சரி, நம்ம டாப்பிக்கில் வருவோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் சொல்லியிருந்தேன்? கேனிஸ்டர் ஃபில்டர்ஸ். கேனிஸ்டர் ஃபில்டர்ஸில் மீடியாஸ், அதாவது பயாலஜிக்கல் மீடியாஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளோட தண்ணியில் குட் பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த குட் பாக்டீரியாஸ் தான் நம்மளோட தண்ணியை வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்க காரணமே. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்? பயோபால்ஸ் யூஸ் பண்ணலாம், செராமிக் ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். செராமிக் ரிங்ஸ்லேயுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் போய் அதில் போய் குட் பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நான் இப்பயும் சொல்கிறேன், தண்ணி வந்து நல்லாயிருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது போக வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன், என் வீட்டில் இருக்க ஸ்பாஞ்ச் நான் வந்து ஒரு டேஃபுல்லாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அல்டிமேட்டான ஒரு விஷயம், பாலிஸ்டர் ஸ்பாஞ்ச். அதுதான் முக்கியம். நான் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம மேல் பகுதியில் முன்னா ஃபுல்லாக போட்டுட்டோம்னா தண்ணியை வந்து அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி தருது. நீ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நாளைக்கு வந்து பிளான்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ல, அதை பற்றி பேசுவோம். ஓகே, பாய். அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கான்டாக்ட் பண்றாருடா www.com மெயில் அனுப்புங்க.